ஹாய்ங்க, மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் சுண்டைக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். பச்சை சுண்டைக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சுண்டைக்காய், மிளகாய்த்தூள், கடுகு, புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் குழம்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. குழம்புக்கு அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வணங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நான் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேங்க. நல்லா பிஞ்சு சுண்டைக்காய் எடுத்து தட்டி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. வெளியிலே வச்சுருந்தேங்க கருப்பாயிடும். ரொம்ப முத்தி போன சுண்டைக்காயும் போடக்கூடாது, நல்லா இருக்காது, வேகாது. ஒரு மாதிரி தோல் நச்சுக்கு நச்சுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். தண்ணியிலே போட்டு வச்சுருங்க தட்டிட்டு. சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகா தூளுங்க. 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு இது போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சிருப்போங்க. அதனால் புளி குழம்புக்குலாம் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மீன் குழம்பை விட சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க.
நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். ஹாய்ங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம குழம்பு இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.